ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த உலகத்துல இளைஞர்களாக இருக்கிறவர்கள் அல்லது பதவியில் கொஞ்சம் குறைந்தவர்களாக இருப்பவர்கள் தங்களை பார்க்கிலும் வயது முதிர்ந்தவர்களையும் அனுபவம் மிக்கவர்களையும் அவர்கள் அறிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக வேளைகளில் வயதில் குறைந்தவர்கள் பெரிய பதவியில் வரும் பொழுது அவர்கள் தங்களை பார்க்கிலும் அனுபவம் மிக்க மக்களை, தங்களை பார்க்கிலும் வயது முதிர்ந்தவர்களை அவர்கள் தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் பேசுவது அநாகரிகமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட மனிதர்களைப் போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பார்க்கிலும் பெரியவர்களை அவர் ஒரு விதத்திலும் மரியாதை குறைவாக பேசினது இல்லை. அதனால்தான் கர்த்தர் இந்த நாளிலும் எல்லாராலும் போற்றப்படுகிறார். தேவன் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உயர்வுக்கு காரணம் நம்முடைய தாழ்மை. Dear child of God, the word of God exhorts us to obey to the elders. There are times people, those who are in lower rank, they don't respect the people who are in a higher rank with more experience. We need to understand, we need to humble ourselves. We need to obey them. That is the counsel of God today. There are times people, those who are young in age, they receive higher positions. They receive higher honor. Immediately, they don't respect the people, those who are in higher authority, those who are older in their age. That is not the right way of treating other people. Our Lord Jesus Christ, he humbled himself before all men. That is why God exalted him. And God is glorified through our Lord Jesus Christ even today. God is against those who are proud. He gives grace to the humble. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் எல்லாரையுமே நாம் மரியாதையோடும் கனத்தோடும் நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சில வேளைகளில் நீங்களும் நானும் அதை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு காரணம் உங்களுடைய தாழ்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. The word of God says, clothe yourself with humility. Means you need to show your humbleness always before everybody. That is the way you will receive God's recognition. Today, God will bless you. தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மை அங்கீகரிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போல தாழ்மையை தரித்து கொள்ள, தாழ்மையை அணிந்து கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்தோம். இந்த வார்த்தையை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் பிறரை கனப்படுத்தவும், பிறருக்கு மரியாதையாக பதில் சொல்லவும் கர்த்தாவே உதவி செய்தோம். தான் குணமுடையவர்களாக வாழ
சாந்த குணமுள்ள பதிலை நாங்கள் பிறருக்கு சொல்லவும், அதன் மூலமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.